தயாரானோம். 63 நாயன்மார்களில் ஒருத்தரான அப்பர் ஒரு நாள் திருப்பைஞ்சிலில் உள்ள நீலிவனேஸ்வரரை தரிசிக்க ஆசைப்பட்டு ரொம்ப தூரமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சாப்பாடு இல்லாமல் மயக்கமே வந்துருச்சு. அவரால் அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்போது அந்த வழியாக ஒரு அந்தணர் வந்து தன்னுடைய துணியில் கட்டியிருந்த கட்டு சோத்தை அப்பருக்கு கொடுத்தாரு. அப்பர் வயிறார சாப்பிட்டாரு. நானும் திருப்பைஞ்சலிக்கு தான் போகிறேன், வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு கோயில் வர அந்த அந்தணர் அப்பரை கூட்டிகிட்டு வந்துருக்காரு. அப்படி கோயில் வர வந்த அந்த அந்தணர் திடீர்னு மறைஞ்சிட்டாரு. அப்போ தான் அப்பருக்கு புரிஞ்சது நம்ம கூட வந்தது அந்த சிவன் தான்னு. தன்னோட பசியை ஆத்தனதும் அந்த சிவன் தான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் அந்த சிவன் பசியை போக்க இந்த கட்டு சோத்தை கொடுத்துருக்காரு. என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். படி அளக்கிற கடவுள் தான் அவர், கருணை கடவுளும் அவர் தான், எல்லாமே அவர் தான் அப்படின்னு பூரிப்பாக பேசினார். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் திருஞான சம்பந்தருக்கும் நடந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப தாகமாகவும்